அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சயின்ஸ் வித் சரவணன். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் சயின்ஸ் டீகோட் சீரியஸில் 10th ஸ்டாண்டர்டு சயின்ஸில் 3rd லெசன் தெர்மல் ஃபிசிக்ஸ் வெப்ப இயற்பியல் அப்படின்ற டாபிக் தான் இன்றைக்கி நம்ம டீகோட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசனையும் செகண்ட் லெசனையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் லெசன் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது லாஸ் ஆஃப் மோஷன் லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகளும், ரெண்டாவது ஆப்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒளியியல் டாப்பிக்கும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த 2 வீடியோவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் வெப்ப இயற்பியல். ஸோ இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் டாபிக் தெர்மல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். தெர்மல் ஃபிசிக்ஸ் சரியா. ஆக்சுவலி இதனுடைய பேசிக் பார்த்துட்டோம் அப்படின்னா 9th ஹீட்னு ஒரு டாபிக் இருக்குது. 9th சயின்ஸில் ஹீட் வெப்பம்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம 9th ஸ்டாண்டர்டையும் நம்ம கண்டிப்பாக வீடியோ போட தான் போகிறோம். அது வந்து இப்போ இந்த 10th முடிச்சுட்டு நம்ம 9th அப்படியே கண்டினியூஷனாக போடுறோம். ஓகேங்களா ரைட். இப்போ தெர்மல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெப்ப இயற்பியல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாமா? ரைட். த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா வெப்பநிலை பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ மீன் பை வெப்பம்? ஓகே, வெப்பநிலை டெம்பரேச்சர்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டெம்பரேச்சர்னா கொடுத்துருக்காங்க. ஹீட்னா என்ன அர்த்தம்? கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ மாலிகுல்ஸ், தட் இஸ் கால்டு ஹீட், வெப்பம்னு சொல்லுவாங்க. அதனுடைய எஸ்ஐ யூனிட் ஜூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் இந்த பகுதியில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வெப்பநிலை. வெப்பநிலை அப்படிங்கிறது டெம்பரேச்சர், ஒரு பொருளில் இருக்கும் வெப்பம் அல்லது குளிர்ச்சி நிலையின் அளவு தான் என்னது வெப்பநிலை. தட் மீன்ஸ் அளவீடு, அதை அளக்கும் அளவீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெஷரிங் ஓகேங்களா. ஸோ மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன பேர்? டெம்பரேச்சர். அதாவது ஒரு பொருள் சூடாக இருக்கா இல்லை குளிர்ச்சியாக இருக்கா அப்படிங்கிறத அளவிடும் அளவு முறைக்கு பெயர் தான் வெப்பநிலை, டெம்பரேச்சர் என்று பெயர். ஓகே, கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. குளிர்ச்சியான பொருளை விட சூடான பொருளின் வெப்பநிலை அதிகமாக, ஆப்வியஸ்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வெப்பநிலை என்பது ஒரு பொருளின் வெப்பம் எந்த திசையில் பரவுகிறது என்பதை குறிப்பிடக்கூடிய ஒரு பண்பும் ஆகுன்றாங்க. அப்போ வெப்பநிலை என்பது என்னது? ஒரு பொருளினுடைய ஒரு பொருள் ஹீட் ஆகுது, அது எந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்றாங்க. ஸோ வெப்பநிலை டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஸ்கேலர் குவான்டிட்டி, ஸ்கேலர் அளவீடு. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். ஓகே, த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கெல்வின். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர், எஸ்ஐ யூனிட். ஓகே, த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் கெல்வின். ஸோ அதனுடைய சிம்பிள் கேபிட்டல் கே. அதுபோக செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது இதர அலகுகள். ஸோ அதர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதர் யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வெப்பநிலையுடைய தனித்த அளவுகோல், டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய அந்த ஸ்கேல்ஸ் ஆஃப் தி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். என்ன பேருங்க? ஸ்கேல்ஸ் ஆஃப் தி டெம்பரேச்சர். ஓகே, வெப்பநிலையை அளக்கக்கூடிய அளவீடுகள், அளவுகோல் அப்படின்னு சொல்கிறோம். இதை பாயிண்ட் பாருங்கள். வெயிட். வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையின் ஓர் அலகு. ஓகேங்களா, வெப்பநிலையின் ஒரு அலகு என்பது என்ன அப்படின்னா நீரின் மும்மை புள்ளியிலிருந்து 1/273.16 பங்கு ஆகும். இந்த பாயிண்ட்டை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வெப்பநிலையின் ஒரு அலகு என்பது என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஸ்டேட்மெண்ட் வைஸில் நீரின் மும்மை புள்ளியிலிருந்து 1/273.16 பங்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வேறுபாடு 1 கெல்வினுக்கு சமம். அதாவது 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வேறுபாடு 1 கெல்வினுக்கு சமம் அப்படின்றாங்க. சரிங்களா ரைட். இப்போது வெப்பநிலை அளவுகளுக்கு இடையான தொடர்பு செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு எப்படி என்ன பண்ணுறீங்க? அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றுறீங்க. இப்போ செல்சியஸ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, அதை கெல்வினாக மாற்றுங்க அப்படின்னா கே = C+273. சரிங்களா. சப்போஸ் ஃபாரன்ஹீட்லேருந்து கெல்வினுக்கு மாற்றுறதுக்கு கெல்வின் இஸ் ஈக்குவல் டு F + 460 × 5/9. 0 கெல்வின் அப்படிங்கிறது -273 டிகிரி செல்சியஸுக்கு சமம். இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ். இதெல்லாம் என்னதுங்க? ஒரு ஃபார்முலா தான். ரைட்டா ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். செல்சியஸ்லேருந்து கெல்வின் மாற்றுறது என்னது? செல்சியஸ் அளவீடு இப்போ என்ன? இப்போ இந்த ரூமோட டெம்பரேச்சர் ஒரு 25 to 30 இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூமோட டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ். இதை கெல்வினுக்கு மாற்றுங்க அப்படின்னும் போது கெல்வின் இஸ் ஈக்குவல் டு C+273. அப்போ K இஸ் ஈக்குவல் டு C+273
சின்ற சரி சி எவ்வளவு 25 தானே ஓகே 25 அப்போது கே இஸ் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 273 ஆட் பண்ண எவ்வளோ வரும் 5 3 8 7 2 9 ஸோ 298 கெல்வின் 298 கெல்வின் அதுதான் சரி அந்த மாதிரி ரொம்ப ஈஸியானது தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி மாறுபாடுகள் ரீசெண்ட் டைமில் கேட்குறது இல்லை கேட்டாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கோம் சரியா அடுத்து வெப்ப சமநிலை சரி தெர்மல் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க தெர்மல் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளுக்கிடையே எந்த வெப்ப ஆற்றலும் இல்லை பரிமாற்றமும் இல்லை என்றால் சரிங்களா ஒரு பொருள் இருக்குது சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹீட்டாக இருக்குன்னு வச்சுக்குவோம் சூடாக இருக்குது இந்த ஒரு பொருள் இருக்குது இது கூலாக இருக்குது குளிர்ச்சியாக இருக்குது ஸோ இதிலேருந்து டெம்பரேச்சர் இங்கேயும் இதிலேருந்து இந்த டெம்பரேச்சர் இங்கேயும் பரிமாற்றப்படாமல் இருந்தால் அதுக்கு பேர் வந்து என்ன பேர் சொல்கிறாங்க ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்கிறாங்க தெர்மல் ஈக்குவலிபிரியம் அப்போ வெப்பநிலை வேறுபாட்டினால் வெப்ப ஆற்றலானது ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு பரவுகிறது வெப்பநிலை வேறுபாட்டினால் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹை டெம்பரேச்சர் இருந்து இது லோ டெம்பரேச்சராக இருக்கும் பட்சத்தில் இங்கேருந்து லோ டெம்பரேச்சருக்கு என்ன ஆகும் ஹீட் ஆனது பரவும் ஆப்வியஸ்லி தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஓகேங்களா ரைட் அடுத்து இந்த பாயிண்ட் தெரியும் இல்லையா குளிர்ச்சியான பொருள் சூடான பொருளுடன் தொடர்புள்ள போது வெப்ப ஆற்றல் சூடான பொருள்லேருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு பரிமாற்றம் அடையும் ஓகேங்களா ஹீட்டான பொருளிலிருந்து கூலான பொருளுக்கு என்ன ஆகுது வெப்பமானது பரிமாற்றம் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்போ அதனால் என்ன ஆகும் குளிர்ச்சியான பொருளின் வெப்பநிலை உயரவும் வாய்ப்புண்டு ஓகேங்களா ஸோ இந்த 2 பொருட்களும் சமநிலை அடையும் பொழுது இதுவரை தொடர்ந்து நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிள் தான் ஹீட்லேருந்து அதாவது ஹீட்டான பொருளிலிருந்து கூலான பொருளுக்கும் கூலான பொருள் வந்து ஹீட்டான பொருளுக்கும் வெப்ப பரிமாற்றம் நடைபெறுவது அடுத்து வெப்ப ஆற்றல் தெர்மல் எனர்ஜின்னு சொல்கிறாங்க தெர்மல் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு செயல்முறை மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நேரம் இங்கே வாங்க வெப்ப கடத்தல் கண்டக்ஷன் வெப்ப சலனம் கன்வெக்ஷன் மற்றும் வெப்ப கதிர்வீசல் ரேடியேஷன் கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன் ஆகிய ஏதாவது ஒரு வழிகளில் வெப்ப பரவல் நடைபெறுகிறது இந்த பாயிண்ட் பாருங்கள் வெப்பம் என்பது ஒரு ஸ்கேலர் அளவு வெப்பம் இந்த இடத்துல வெப்பம் என்பது எதை சொல்கிறாங்க ஹீட்டை சொல்கிறாங்க ஹீட் இஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் எஸ்ஐ அலகு ஜூல் சரிங்களா எஸ்ஐ அலகு ஆஃப் அதாவது எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் ஜூல் ரைட்டுக்கு நேராக வந்துருங்க வெப்ப ஆற்றல் சிறப்பு அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா ரீட் பண்ணிக்கலாம் வெப்பம் எப்பொழுதும் வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளுக்கு பரவும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சருக்கு பரவும் அவ்வளோதான் சிம்பிள் சரியா அடுத்து ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போதோ அல்லது குளிர்விக்கும் போதோ பொருளின் நிறையில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை மாஸ் நெவர் பி சேஞ்ச் ஓகேங்களா ஸோ இந்த பாயிண்ட்லாம் தெரியும் கூலராக இருந்தாலும் சரி ஹீட்டாக இருந்தாலும் சரி அந்த பொருளுடைய மாஸ் நிறைய எப்பொழுதும் மாறுவது கிடையாது எந்த ஒரு வெப்ப பரிமாற்றத்திலும் குளிர்ச்சியான பொருளினால் ஏற்கப்பட்ட வெப்பம் சூடான பொருளை இழக்கப்பட்ட வெப்பத்திற்கு சமம் ஓகேங்களா ஹீட்டு டெம்பரேச்சர் ஆகுது ஏதோ ஒரு ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா இப்போது இது வந்து ஹீட்டாக இருக்குது தட் மீன்ஸ் ஹாட்டாக இருக்குது ஓகேங்களா இதில் கூலாக இருக்குது குளிர்ச்சியாக இருக்குது சரிங்களா இப்போ ஹீட்டான பொருள் வந்து ஹை டெம்பரேச்சராக இருக்கும் ஆப்வியஸ்லி கரெக்ட் கூலான பொருள் லோ டெம்பரேச்சராக இருக்கும் அப்போ ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் வெப்பம் பரிமாற்றப்படும் அப்போ இங்கேருந்து வெப்பம் இங்கே போகுது கரெக்டாக அப்போ இங்கே என்ன ஆகும் லாஸ் ஆகுமா ஹீட்டு இது லாஸ் ஆக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு 10 ஜூல் லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம் அதே 10 ஜூல் இங்கே என்ன ஆகும் ஆட் ஆகுமா சரிங்களா கெயின் ஆகும் 10 ஜூல் கெயின் ஆகும் ஹீட்டு அப்போ இங்கே 10 ஜூல் லாஸ் ஆகுதுன்னா இங்கே 10 ஜூல் கெயின் ஆகுதுன்னா ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்குது அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது ஹாட்டான பொருளில் இழக்கப்பட்ட சூடான பொருளினால் இழக்கப்பட்ட வெப்பத்திற்கும் குளிர்ச்சியான பொருள் ஈர்க்கப்பட்ட வெப்பமும் எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வெப்ப ஆற்றலின் பிற அலகுகள் கலோரி எஸ்ஐ அலகுன்றது என்னது ஜூல் தான் அதில் மாற்று கருத்து இல்லை அதனுடைய பிற அலகுகள் கலோரி CAL அப்படின்ற அழைப்பார்கள் ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு கலோரி எனப்படும் ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு சரிங்களா உங்களுக்குள்ளேயே சொல்லி பார்த்துக்கணும்
1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு கலோரி. இங்கே 1 கிராம்னு பார்த்தோமா, இங்கே அதுக்கு பக்கத்தில் 1 கிலோகிராம்னு போட்டுங்க. அது வந்து கிலோ கலோரி, அவ்வளோதான். 1 கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1 கிலோ கேலரி, அவ்வளோதான். ஆக மொத்தம் கலோரி என்றாலும் கிலோ கேலரி என்றாலும் வெப்பத்தினுடைய அலகுகள் தான். வெப்பத்தினுடைய அலகுகள் தான். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இதுவரையும் கிளியராக இருக்குல்ல? இதுவரை எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வெப்ப ஆற்றலின் விளைவுகள், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட். ஒரு பொருளை நாம் வெப்பப்படுத்தும் போது ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? வெப்பநிலை உயரும். இன்க்ரீஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். இன்க்ரீஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். அதனுடைய வெப்பநிலை உயரும். திடநிலையில் ஒரு பொருள் திரவநிலைக்கோ அல்லது திரவநிலையில் ஒரு பொருள் வாயு நிலைக்கோ மாற்றம் அடையும். ஆப்வியஸ்லி சேஞ்ச் ஆகும். ரொம்ப ஹீட் பண்ணிகிட்டே இருந்தால் மெல்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி வெப்பப்படுத்தும் போது ஒரு பொருள் என்னாகும்? எக்ஸ்பான்ஷன், விரிவடையும் செய்யும். விரிவடையும் அப்படின்னா அது எக்ஸ்பான்ஷன் ஆகும். ஆக்சுவலி ஆர்டர் வைஸ் பார்த்தோம்னா இது ஃபஸ்ட்டு ஒரு பொருள் வெப்பநிலை உயரும், ரெண்டாவது எக்ஸ்பான்ஷன் ஆகும், மூணாவது தான் என்னாகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இரும்பு ராடை ஹீட் பண்ணுறீங்க, ஒரு இரும்பு பொருளை ஹீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்னாகும்? அந்த இரும்பு ராடினுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக? ரெண்டாவது என்ன நடக்கும்? அந்த பொருள் விரிவடையும். அந்த இரும்பு ராடு என்பது என்னாகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். மூன்றாவது அது போக போக ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்க என்ன ஆகும்? மெல்ட் ஆகி தண்ணி மாதிரி ஓடும். சரிங்களா? அது மூன்றாவது. சரியா? பொருளையும் வெப்ப இப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் இருக்கு இல்லையா? இந்த எக்ஸ்பான்ஷன் அதை பற்றி தான் நம்மளுக்கு அதோடைய டைப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஆனால் ரீட் பண்ணிக்கலாம். பொருளின் வெப்ப விரிவு. ஓகே, ஒரு பொருளில் எக்ஸ்பென்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளுக்கு குறிப்பிட்ட அளவு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அந்த ஆற்றலின் பரிமாணம் அப்படின்னா இட்ஸ் அ சைஸ். ஓகே, சைஸ். ஓகே, அதோடைய நீளமோ அல்லது பரப்போ அல்லது பருமனோ என்னாகும்? அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் போது அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், நீளமாக இந்த பக்கம் எக்ஸ்பாண்ட் ஆகலாம், பரப்பளவு எக்ஸ்பாண்ட் ஆகலாம். ஓகேங்களா? அட் த சேம் டைம் பருமனும் என்ன பண்ணலாம்? எக்ஸ்பாண்ட் ஆகலாம். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம், இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம். ஓகேங்களா? மூணுமே என்ன ஆகணும்? எக்ஸ்பாண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். திரவங்களில் எடுத்துக்காட்டு மெர்க்குரி. ஸோ திரவங்களில் எடுத்துக்காட்டு மெர்க்குரின்னா பாதரசம் ஏற்படும் வெப்ப விரிவினை சூடான நிலையில் வைக்கப்பட்ட வெப்பநிலை மானியில் காணலாம். எனவே அனைத்து விதமான பொருட்களும் திடமாக இருந்தாலும் திரவமாக இருக்கட்டும் வாயுவாக இருக்கட்டும் எல்லாமே என்னாகும்? ஹீட் பண்ணால் விரிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா திடப்பொருள் வெப்ப விரிவு எவ்வாறு நடைபெறுது. ஓகே, ஒரு இரும்பு ராடத்து ஹீட் பண்ணுறீங்க. அப்போ ஹீட் பண்ணும்போது அந்த திடப்பொருளில் அணுக்கள் என்னாகும்? ஆப்வியஸ்லி ஆற்றல் நிலை பெறும். அப்போ என்ன ஆகுது? எல்லாமே மூவபிள் ஆகுது. ஒரு பொருளை நம்ம ஹீட் பண்ணாலே ஞாபகம் வச்சுங்க, ஒரு பொருளை நம்ம ஹீட் பண்ணாலே ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா வைப்ரேஷன் நடக்கும். வைப்ரேஷன் ஆகிட்டு அது இன்னொரு மாலிகுல் மேலே மோதும், அதுவும் ஃபர்தராக வைப்ரேஷன் ஆகும். அப்படியே இந்த மாதிரி என்னாகும்? ஒவ்வொரு பொருளும் வைப்ரேஷன் ஆகிட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். அதான் கொடுக்குறாங்க வேகமாக அதிர்வுகிறது. அதனால் திடப்பொருளானது விரிவடைகிறது. அப்போ ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது வெப்பநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய வெப்ப விரிவு திரவ மற்றும் வாயு பொருட்கள் ஒப்பிடும்போது எதில் அதிகமாக இருக்குது, எதில் குறைவாக இருக்குது? திடப்பொருளில் குறைவாக இருக்கும். என்ன காரணம் சார்? பிகாஸ் ஆஃப் டைட்லி பேக்ட் ஆஃப் மாலிகுல்ஸ். மூலக்கூறுகள் எவ்வாறு இருக்கும்? டைட்லி பேக்டாக இருக்கும். சரி. ஸோ இதற்கு காரணம் திடப்பொருளினுடைய கடினத்தன்மையே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வெப்ப விரிவு வந்து நீள் வெப்ப விரிவு, லாங்கிடியூடினல் எக்ஸ்பான்ஷன். ஒரு பொருளை வெப்பப்படுத்துறீங்க, இந்த மாதிரி நீளமாக விரிவடைச்சிட்டு போனால் நீள் வெப்ப விரிவு. ரெண்டாவது ஏரியா தெர்மல் எக்ஸ்பான்ஷன், பரப்பளவு அதிகரித்தல். உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரப்பளவு இருக்கு இல்லையா, அந்த பரப்பளவு அதிகரித்தல். மூன்றாவது பருமன். ஓகேங்களா? கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா வால்யூம் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அது பரும வெப்ப விரிவு. அப்போது ஒவ்வொன்றா பார்க்கலாம். நீள் வெப்ப விரிவு லாங்கிடியூடினல் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் மூலமாக அப்பொருளின் நீளம் அதிகரிப்பதால் ஏற்படக்கூடியது நீள் வெப்ப விரிவு. லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பேர் நீள் வெப்ப விரிவு. அப்போ ஓரளவு வெப்பநிலை உயர்வால், அதாவது எவ்வளோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஹீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஒரு 10 கெல்வினோ அல்லது 20 கெல்வினோ அல்லது 30 கெல்வினோ என்ன பண்ணுறீங்க? ஹீட் பண்ணுறீங்க இல்லையா? அப்படி ஹீட் பண்ணும் பொழுது அந்த பொருளின் நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கும் ஓரளவு நீளத்திற்கு உள்ள தகவு தான் நீள்வெப்ப விரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொருள் இப்போ இருக்குது,
இன்றைக்கி ஹீட் பண்ணிட்டீங்க, நார்மல் லென்த்து. அது ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, லென்த் இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், டெல்டா எல்லுன்னு சொல்லிக்கலாம் இல்லையா, அதை தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வெப்ப விரிவு குணகம், நீள் வெப்ப விரிவு குணகம் இருக்கு இல்லையா, இதனுடைய எஸ் அலகு கெல்வின் பவர் -1 1 பை கெல்வின்றாங்க. ஓகேங்களா, கீழே பார்க்கலாமா. இப்போ நார்மல் லென்த் இது, இது வந்து டெல்டா லென்த்து. அப்போ டெல்டா எல் பை எல் இஸ் ஈக்குவல் டு ஏஎல் டெல்டா டி அப்படின்றாங்க. டெல்டா டின்றது வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், எவ்வளோ டெம்பரேச்சர் நீங்கள் கொடுத்தீங்களோ அது. நார்மல் டெல்டா எல்லுன்றது என்னது, மாற்றமடைந்த அந்த நீளம். உண்மையான நீளம் எல், எல்லுன்றலாம் இல்லை எல்நாட்டுன்னு சொல்லிக்கலாம். ஏஎல்ன்றது ஆட்ஸ் குணகம். ஓகேங்களா, எலாஸ்டிசிட்டி மாடுலஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, மாடுலஸ் தான் குணகம்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, அடுத்து வெப்ப விரிவில் ரெண்டாவது பரப்பு வெப்ப விரிவு. ஒன்றுமே இல்லை, அங்கே நீளம் அதிகரிக்குதுலாம், இங்கே வந்து என்ன ஆகும், பரப்பு அதிகரிப்பதால் ஏற்படக்கூடிய விரிவு. சேம் அதே மாதிரி தான், ஓரளவு வெப்பநிலை உயர்வால் பரப்பளவில் ஏற்படும் பரப்பு மாற்றத்திற்கும் ஓரளவு பரப்பிற்கும் உள்ள தகவு தான் என்னது, பரப்பு வெப்ப விரிவு குணகம். ஸோ எடுத்துக்காட்டு கெல்வின் பவர் -1 இதுக்கும். சரியா, அப்போது அங்கே டெல்டா எல்லுக்கு பதிலாக டெல்டா ஏன்னு போட்டுருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி தான் பரும வெப்ப விரிவு. இந்த இடத்துல என்ன ஆகும், பருமன் அதிகரிப்பதால் ஏற்படக்கூடியது. அப்போ ஓரளவு வெப்பநிலை உயர்வால் பொருளின் பருமனில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கும் ஓரளவு பருமனுக்கு ஏற்படக்கூடிய உள்ள தகவு தான் பரும வெப்ப விரிவு குணகம். இதுக்கும் கெல்வின். அப்போ குணகம்னாலே என்னது, 1/கெல்வின் தான். இப்போ கெல்வின் பவர் -1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ இங்கே என்ன வந்துடும், மேலே லென்த்துக்குனா டெல்டா எல் பை எல், ஏரியானா டெல்டா ஏ பை ஏ. அப்போ இங்கே என்ன வரும், வி வால்யூம்னா பெருமம்னா வால்யூம், அப்போ டெல்டா வி பை V0. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ அவ்வளோதான். சில பொருள்களின் பரும வெப்ப விரிவு, அதாவது நம்மளுடைய வால்யூமெட்ரிக் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் இருக்கு இல்லையா, அதற்கான மதிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் கேட்கலாம், மேபி கேட்கலாம், ஜஸ்ட் ஒரு பார்த்து வச்சுக்கோங்க. அலுமினியத்துக்கு 7 × 10⁻⁻5 கெல்வின் பவர் -1 கெல்வின் மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, கெல்வின் பவர் -1. பித்தளைக்கு 6 × 10⁻5 கெல்வின் பவர் -1. கண்ணாடிக்கு 2.5 × 10⁻5. நீர் வாட்டருக்கு 20.7 10⁻5. பாதரசத்திற்கு 18.2 × 10⁻5. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது என்னது, சாலிட் பார்ட்டிகள், திடப்பொருளில் ஏற்படக்கூடிய வெப்ப விரிவு, திடப்பொருளில் ஏற்படக்கூடிய வெப்ப விரிவு. சரிங்களா, அடுத்து வந்து திரவம் மற்றும் வாயுவில் ஏற்படக்கூடிய வெப்ப விரிவு. இப்போ ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் போது திரவத்தில் என்ன விரிவு நடைபெறும், அதே மாதிரி வாயுக்கள்லையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. சேம் இங்கே பாருங்கள், ஒரு கொள்கலனில் திரவத்தினே, சரிங்களா, ஒரு சின்ன ஒரு வெசலில் வந்து வாட்டர் எடுத்துக்கிறீங்க. அப்படி எடுத்துக்கும் போது அந்த திரவத்தினை வெப்பப்படுத்தும் போது அந்த கொள்கலின் வழியாக, ஏன்னா ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு வெசல், ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறீங்க, தண்ணி எடுத்து ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணும்போது முதல்ல எது ஹீட் ஆகும், அந்த பாத்திரம் தான் ஹீட் ஆகும். தென் அதுக்கப்புறம் அந்த ஹீட்டானது எங்கே பரவும், வாட்டருக்கு பரவும். அப்போது அந்த ஆற்றலானது திரவத்திற்கு அளிக்கப்படுகிறது. எனவே வெப்ப ஆற்றலின் இன்னொரு பகுதி கொள்கலன் விரிவடைவதற்கும் மீதமுள்ள ஆற்றல் திரவத்தினை விரிவடை செய்வதற்கும் பயன்படுகிறது. அப்போது இங்கே கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து, அதாவது ஹீட் எனர்ஜி, ஹீட் கொடுக்குறீங்க. ஒரு பார்ட் வந்து என்ன பண்ணுது, இந்த கொள்கலன்னா இந்த வெசல், இந்த பாத்திரம், அந்த பாத்திரத்தை ஹீட் பண்ணுறதுக்கும், இன்னொரு பாதி என்ன ஆகுது, அந்த வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்கும் பயன்படுது. சரிங்களா, ஹீட் பண்ணுறதுனால என்ன அர்த்தம், உள்ள இருக்கக்கூடிய திரவங்கள் விரிவடைய செய்வதற்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ டேரெக்டாக உங்களால் என்ன பண்ண முடியாது, திரவத்தினுடைய விரிவினை கணக்கிட இயலாது, அதான் கொடுத்துருக்காங்க. எனவே உண்மையான விரிவை நேரடியாக திரவத்தில் இருக்கிற நேரடியாக கணக்கிட இயலாது. காரணம் என்னது, திரவத்தில் எப்படி கணக்கு, அது ஒரு வெசலில் வச்சு தான் நம்மளால் கால்குலேட் பண்ணும். இப்போ தண்ணியை ஹீட் பண்ணுப்பா அப்படின்னா, தண்ணி எடுத்து நீங்கள் தீக்குள்ளே போட்டோம்னா ஹீட் ஆயிருமா, கிடையாது, தீ அணைஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு வெசலில் வச்சு, ஒரு பாத்திரமோ இல்லை வந்து ஏதோ ஒரு வெசல் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்போ அந்த வெசலில் வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு திரவத்தை ஹீட் பண்ண முடியும். கரெக்டாக, ரைட். அப்போது எனவே திரவத்தில் ஏற்படக்கூடிய வெப்ப விரிவினை உண்மை வெப்ப விரிவு அல்லது தோற்ற வெப்ப விரிவு என இரு வழிகளில் வரையறுக்கலாம். அப்போ உண்மை வெப்ப விரிவுனா என்ன, தோற்ற வெப்ப விரிவுனா என்ன. ஓகேங்களா, எந்த ஒரு கொள்கலனும் இல்லாமல் நேரடியாக திரவத்தினை வெப்பப்படுத்தும் போது ஏற்படும் வெப்ப விரிவு உண்மை வெப்ப விரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெப்ப விரிவு குணகம், ஓகே, இதனுடைய செயலுக்கு கெல்வின் பவர் -1. அப்போ எந்த ஒரு கொள்கலனும் இல்லாமல், எந்த ஒரு வெசலும் இல்லாமல் டேரெக்டாக தண்ணியாக ஹீட் பண்ணுறது. எப்படி சார் ஹீட் பண்ணலாம், ஏதாவது எக்ஸாம்பிள் ஐடியா ஏதாவது இருக்கா, எப்படி ஹீட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டர்னல் ஏதாவது ஒரு ஹீட் பண்ணக்கூடிய ஒரு பொருளை தண்ணிக்குள்ளே வச்சா வேலை முடியுது இல்லையா, சிம்பிள். ஓகேயா, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், உண்மை வெப்ப விரிவு. கொள்கலன் இல்லாமல் திரவத்தினை நேரடியாக வெப்பப்படுத்த முடியாது. இதனால் நடைமுறையில் கொள்கலனை வைத்தே திரவத்தினை வெப்பப்படுத்த வேண்டும்.
அதற்கு பேர் என்ன பேர்? தோற்ற வெப்ப விரிவு. இதுக்காக அதுக்கும் வந்து என்னது தான்? கெல்வின் பவர் -1 தான். ஓகே, எஸ்ஐ அலகு கெல்வின் பவர் -1. இந்த பாயிண்ட்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சோதனை. நேராக வந்துடுங்க. அடுத்து இந்த பாயிண்ட்ஸ், வாயுக்களின் அடிப்படை விதிகள். ஓகே, இதுவரையும் புரியுதுங்களா? கிளியரா? அப்போ ஓரளவு வெப்பநிலை உயர்வால் திரவத்தில் அதிகரிக்கும் தோற்ற பருமனுக்கும் அத்திரவத்தினை ஓரளவு பருமனுக்கும் உள்ள தகவு தான் என்னது? தோற்ற விரிவு குணகம். அதே வந்து மேலே என்ன பார்க்கும்? உண்மையான விரிவு குணகம் இருக்கா? ஓகே, வெப்ப விரிவு குணகம். அப்போ ஓரளவு வெப்பநிலை உயர்வால் திரவத்தில் அதிகரிக்கும் உண்மை பருமனுக்கும் அத்திரவத்தில் உள்ள ஓரளவு பருமனுக்கும் உள்ள தகவு. சேம், ஒரே பாயிண்ட் தான். கான்செப்ட் எல்லாம் சேம் தான். அந்த வேர்டை மட்டும் மாற்றி பார்த்தீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு. குணகம்னு வந்தாலே கெல்வின் பவர் -1 ஞாபகம் வச்சுக்கோங்க. எதில்? தெர்மல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில். அடுத்து வாயுக்களின் அடிப்படை விதிகள். ஸோ வாயுக்களுடைய அழுத்தம், ப்ரெஷர்னு சொல்கிறோம், பி, கன அளவு வி, வால்யூம் மற்றும் டெம்பரேச்சர் வெப்பநிலை ஆகியவற்றை தொடர்புபடுத்தும் 3 அடிப்படை விதிகள் இருக்கான். ஒன்று பாயில்ஸ்லாம், சார்லஸ்லாம், அவகாட்ரோஸ்லாம். அப்போ என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு பாருங்கள், பாயில்ஸ்லாம். மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிலையுடைய வாயுவின் அழுத்தம் அப்பாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கும். என்ன சொல்கிறாங்க? ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அவ்வளோதானே? ஓகே, மாறா அப்போ ப்ரெஷரும் வால்யூமும் வந்துருச்சு. அப்போ டெம்பரேச்சர் என்னவாக இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போது அழுத்தமானது பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். அவ்வளோதான். அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை மட்டும்தான் பார்க்குறோம். அப்போ இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ மேல் நோக்கி இழுக்கும்போது பருமன் அதிகரிக்குது, அதனால் அழுத்தம் குறையுது. கீழ் நோக்கி அழுத்தும் போது பருமன் குறையுது, அழுத்தம் அதிகரிக்குது. சரிங்களா? தட்ஸ் ஆல். அப்போ பி, ஓகே, பி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அப்போ ப்ரொபோர்ஷனல் கேன்சல் பண்ணால் பி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம் இன்ட்டு 1/v. அப்போ எனக்கு கான்ஸ்டன்ட் தான் தேவை. அப்போ வி இந்த பக்கம் போயிருமா? இப்போ பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ பிவி ஈக்குவல் டு மாறிலி. இந்த இருக்கு இல்லையா? பிவி ஈக்குவல் டு மாறிலி. அடுத்து சார்லஸ் விதி. சார்லஸ் விதி என்ன சொல்கிறாங்க? சார்லஸ் லா, இட் இஸ் ஆல்சோ கால்டு வால்யூமெட்ரிக் லா அப்படின்னு சொல்லலாம். பரும விதி. ஓகே, விதியின்படி மாறாத அழுத்தத்தில் அழுத்தம் வந்து கான்ஸ்டன்ட், ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? வியும் டியும் இருக்குது. அவ்வளோதான். அப்போ வாயுவின் பருமன், வால்யூமானது வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமையும். அவ்வளோதான். அப்போ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்போ வி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் கேன்சல் பண்ணால் வி ஈக்குவல் டு கே, கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம் இன்ட்டு டி. எனக்கு கே தான் தேவை. அப்போ என்ன வந்துடும்? v/t இஸ் ஈக்குவல் டு கே. கான்ஸ்டன்ட் வந்துருமா? v/t இருக்கு இல்லையா? v/t ஈக்குவல் டு மாறிலி. இது ஒரு சார்லஸ் லா. அடுத்து அவகாட்ரோஸ் லா. அவகாட்ரோஸ் லா என்ன சார்? n மீன்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். n மீன்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், மோல்களின் எண்ணிக்கைன்னு அர்த்தம். அப்போ வால்யூமானது நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும். ஸோ மாறாத வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமனானது வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுடைய எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும். அப்போ v இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. அப்போ v/n ஈக்குவல் டு மாறிலி. ஓகே, ஒரு மோல் பொருளில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை தெரியல. அவகாட்ரோஸ் நம்பர் 0.63 × 10⁻23. இது அவகாட்ரோ n என்று அழைப்பார்கள். அவகாட்ரோ n ஞாபகம் வச்சுங்க. அவகாட்ரோ நம்பர். இது இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. டிஎன்யூஎஸ்ஆர்பி படிக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு எஸ்ஐயாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, இந்த பாயிண்ட் வந்து அடிக்கடி கேட்பாங்க. அவகாட்ரோ நம்பருடைய வேல்யூ என்ன? ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதனால் இதை நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. சரிங்களா? அவகாட்ரோ n 0.623 × 10⁻23 per mole. இப்போ இந்த 3 விதிகள் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? பாயில் விதி, சார்லஸ் விதி அண்ட் அவகாட்ரோ விதி. 3 பார்த்தோம் இல்லையா? அந்த 3 விதியும் தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு ஈக்குவேஷன், ஒரு சமன்பாடு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாயுக்கள், இயல்பு வாயுக்கள் மற்றும் நல்லியல்பு வாயுக்கள் என இரு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயல்பு வாயுக்கள், நார்மல் கேஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, குறிப்பிட்ட கவர்ச்சி விசையினால் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டிருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அடங்கிய வாயுக்களுக்கு பேர் தான் இயல்பு வாயுக்கள், நார்மல் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்னா இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை உள்ளடக்கிய வாயுக்கள். ஒன்றோடொன்று இடைவினை புரியாமல், ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து இருந்தால் அது இயல்பு வாயுக்கள். இடைவினை புரியாமல் இருந்துச்சுன்னா அது நல்லியல்பு வாயுக்கள். தட் மீன்ஸ் ஐடியல் கேஸஸ். ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் ஐடியல் கேஸஸ்ன்னு பேர்.
ஓகே. ஸோ அடுத்து என்ன குடுத்துருக்காங்க? நடைமுறையில் எந்த வாயு நல்லியல்பு தன்மை வாய்ந்தது அல்ல. எல்லா வாயுவின் மூலக்கூறுகளும் அவைகளுக்கிடையே குறிப்பிடத்தக்க அளவுக்கு இடைவினை புரிகின்றன. ஆனால் இந்த இடைவினைகள் குறைவான அழுத்தம் மற்றும் உயர் வெப்ப நிலையில் வலு குறைந்து காணப்படுகின்றன. ஏனெனில் ஐடியல் கேஸ் என்று சொல்லக்கூடிய நல்லியல்பு வாயுக்களில் அணுக்கள் அல்லது மூலக்கூறு இடையான கவர்ச்சி விசையின் வலிமை குறைவு. எனவே இயல்பு வாயுவை விட குறைவான அழுத்தம் மற்றும் உயர் வெப்பநிலையில் நல்லியல்பு வாயு நாடைகளாம். அப்போ குறைவான அதே நார்மல் கேஸஸை தான் குறைவான அழுத்தம் மற்றும் ஹை டெம்பரேச்சர் உயர் வெப்பநிலையில் அதை என்ன சொல்கிறாங்க? ஐடியல் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஐடியல் கேஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லியல்பு வாயுக்கள் பாயில் விதி, சார்லஸ் விதி மற்றும் அவகாட்ரோ விதிகளுக்கு உட்படுகின்றன. ஓகேங்களா? இப்போ இந்த மூணையும் சேர்த்து நம்மளுக்கு கிடக்கூடியது தான் நல்லியல்பு வாயுக்களின் பண்புகள்: அழுத்தம், பருமன், வெப்பநிலை மற்றும் அணுக்களின் எண்ணிக்கை. அதாவது ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் அணுக்களின் எண்ணிக்கைனா என் தொடர்புபடுத்தக்கூடிய சமன்பாடு நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நேரம் அங்கே வந்துருங்க. பாயில் விதி, இது சார்லஸ் விதி, இது அவகாட்ரோ விதி. மூலமாக கிடைக்கக்கூடியது PV/NT = மாறிலி. இங்கே வந்துருங்க. லீட் இருக்கு பாருங்க. இதுதான் PV = RT அப்படிங்கிறது நல்லியல்பு வாயு சமன்பாடு. இதுதான் நல்லியல்பு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஆக்சுவலி எக்ஸாக்டாக சொல்லணும்னா PV = nRT நம்பர் ஆஃப் மோல்ஸும் வந்துடும். அப்போ இந்த இடத்துல ஆறுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் காமன் கேஸ் கான்ஸ்டன்ட். வாயு மாறிலி என்று அழைப்பார்கள். ஸோ அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த இருக்கு பாருங்க. பொது வாயு மாறிலி 8.31 ஜூல் மோல் பர் -1 கெல்வின் பர் -1. ஓகேங்களா? பொது வாயு மாறிலியின் மதிப்பு கேட்கலாம். பொது வாயு மாறிலியின் மதிப்பு அதாவது ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட்னுடைய மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. தட்ஸ் ஆல். அது இதுக்கு பேர் தான் என்னது? நல்லியல்பு வாயு சமன்பாடு, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. ஸோ அவ்வளோதான். இதுதான் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடியது. ஸோ ஃபுல்லாக 1 செகண்ட் என்ன பண்ணிங்க, அந்த ரீகாப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா நம்மளுக்கு, அது 1 செகண்ட் என்ன பண்ணிச்சுங்க, நினைவில் கொள்கைன்னு இருக்கு பாருங்க, அதெல்லாம் ரைட்டாக வாட்சிக்கோங்க. மேக்ஸிமம் இதில் வந்து கணக்கீடுகள் கேட்குறது ரொம்ப ரேர் தான். ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கலாம், அவ்வளோதானே ஒழிய மற்றபடி இதில் ஒன்றும் கிடையாது. இந்த டாபிக் ரொம்ப சின்ன டாபிக் தான். ஸோ அதனால தான் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. சரியா? அப்போ டெம்பரேச்சர் அதாவது இந்த டாபிக் படிக்கணும் அப்படி என்றால் இதற்குடைய பேஸ் எதுங்க? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோடைய பேஸ் வந்து நம்மளுக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 9th புக்கில் ஹீட் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் அதுலேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் வெப்ப கடத்தல். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட்னா கண்டக்ஷன் கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். தமிழில் சொல்லணும்னா கண்டக்ஷன்னா வெப்ப கடத்தல். அந்த டாபிக் நான் ஃபர்தராக நடத்தும்போது அது ஈஸியாக நம்ம பார்க்கலாம். இன்னொன்று வெப்ப சலனம். மூன்றாவது வெப்ப கதிர்வீச்சு. சரிங்களா? அதை மூணையும் அந்த பர்டிகுலர் 9th ஸ்டாண்டர்ட் டாப்பிக்கில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம 10th தெர்மல் ஃபிசிக்ஸ்ன்றதில் நம்ம தெர்மல் ஃபிசிக்ஸில் முக்கியமாக பார்த்தது டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்ன, அதுக்கப்புறம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எக்ஸ்பான்ஷன் பற்றியும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ பார்த்த எல்லாத்தையுமே தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி டாபிக். ஓகே. ஸோ அடுத்த டாபிக் என்னது நம்மளுக்கு? 4th டாபிக் எலக்ட்ரிசிட்டி, மின்னோட்டவியல் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் சயின்ஸ் வித் சரவணன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ இடையில ஸ்பேஸ் விட வேண்டாம், சயின்ஸ் வித் சரவணன் போட்டாலே வந்துடும். ஸோ டெய்லி கொஷின்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அட் த சேம் டைம் எக்ஸ்க்ளூசிவ் டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐபிஎஸ்சிக்கு சயின்ஸ் கொஷின்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ்க்காக போட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக அதன் மூலமாக நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிடிஎஃப் இப்போ நம்ம பார்த்த எல்லா பிடிஎஃப்பும் இதுக்கு முன்னாடி நடத்தின எல்லா கொஷின்ஸ் எல்லா வீடியோஸ்னுடைய பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் தான் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய டெலகிராம் குரூப் நேமும் சயின்ஸ் வித் சரவணன் தான்.
ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு என்ன வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம சந்திக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இதை சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தென் பை பாய்.